ஆசிரமவாதி. கொஞ்சம் இருங்க, வந்துட்டேன். யாரியாடி? ஆசிரமவாதி. இருக்குந்த பிக்ஷிக்கா. என்னத பிச்சை எடுக்கவா? அப்போ மகா பெரிய உத்தியோகம் தான் செய்யற. என்ன அது கையில? வெறும் பை. வெறும் பை தானா? நடடா. இந்தாங்க, நீங்க போய் வாங்க. சந்தோஷம். ஏய், என்னையா அது? எது வேணா உனக்கு என்ன மாமா, நீ சும்மா இரு. சும்மா இருக்கவா? அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டு அவ்வளவு அரிசி உங்க அப்பா வீட்டு ஆஸ்தியா? உங்க தாத்தா விட்டு ஆஸ்தி. அம்மா, என் தாத்தா உனக்கு யாரும் தெரியுமா? உங்க அப்பனுக்கு அப்ப. உன் தாத்தா சங்கதி, ஏன் தாத்தா சங்கதி, அவன் தாத்தா சங்கதி. இரு காட்டுறேன். யக்கோ யக்கா யக்கோ யக்கோ. எவனோ பிச்சைக்கார பையன் வந்தா பிடி அரிசி போடுறதா படி அரிசி போடுறதா? 2 படி அரிசி போட்டான். அப்படியா? கௌரி, கௌரி, ஏமா? ரெண்டு படி அரிசி போட்டியாமே? இப்படித்தான் போடுவாங்களாடி பிச்சை? என்னம்மா சொல்ற? கேட்டியாக்கா அவ கேள்வி? என்ன அம்மா ஆனே அவனுக்கு பிச்சை போடுற? அதுக்கு என்ன? என்னவா இவன் என்ன காட்சியை சொல்ற? ஏமா இவர் அலறாரு? அதெல்லாம்மா, படிக்கணக்கு அரிசி போட முடியுமா? ஏழிங்க நாமா மண்ணில விழுந்துட்ட படைச்சு போட்டா நம்ம வீட்டு அரிசின்னு நினைச்சீங்களா? மறுபடியும் வந்து விட்டது. அதோ யாரும் இல்லையம்மா, இங்கே இப்படி கொண்டு வருகிறது. கனவு காண்கிறீர்கள் அம்மா? பயப்பட வேண்டாம். என் கண்ணார கண்டேனடி, என் சக்களத்தை தாண்டி என் கழுத்தை பிடித்து நெருக்கி கொல்ல பார்த்தது. காற்றின் லட்சணம் உங்களை உலுக்குகிறதம்மா. அதுக்கு ஒரு ரச்சை கட்டிட்டா ஓடி போயிடும். அது போகும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு தெரியும், என்னை மிரட்டி வதைக்குது. என் பிராணனை அது நிச்சயம் பறித்து விடும். பயப்படாதீங்கம்மா, நாளைக்கு பாருங்க, மறுபடி அது உங்க கண்ணுல பட்டா என்ன கேளுங்க. என்ன? மகாகாளி பிரசன்னமாகும் மந்திரவாதி ஒருவன் ஊருக்கு எல்லையில் இருக்கிறான். அவனிடம் சொன்னால் ஒரு நொடியில் இத்தகைய பிசாசை
பறக்கெடுத்து விடுவானம்மா. கராடி. யார் நீ? என் பேரு துர்கம்மா, மகாராணியின் தோழினா. ஏன், எதற்கு வந்தாய்? உங்களிடம் ஒரு விஷயம் ரகசியமாக பேச வேண்டும் என்று. ரகசியமா? என்ன வேண்டும்? இவள்தான் பவானி, நமது நம்பிக்கைக்கு பாத்திரமான சிஷ்யை. சொல்லும் பவானி, இங்கே வா. எங்கள் மகாராணியார் பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ரட்சணையை தர வேண்டும் சுவாமி. எப்பேற்பட்ட ஆபத்து? அது காற்றோ பூதமோ, ராத்திரியும் பகலும் நித்திரை ஆகாரமின்றி வேதனைப்படுகிறார்கள் சுவாமி. உங்கரணிக்கா, அவங்கள பார்த்தாலே பூதமும் கீதமும் பறந்து போயிடுமே. எங்கே ராணியை அழைத்து வந்தாயா? மகாராணியை மன்னிக்க வேண்டும், பரம ரகசியம் அது. அவர்கள் அந்த புறத்தினின்றும் வெளியே வரவே இயலாது சுவாமி. அதனால இவரங்க வர வேணுமா? அம்மாடியோ, அப்படி சொல்வேனா? பலே பலே. நோயாளி வைத்தியரை தேடி வரக்கூடாது, வைத்தியர் நோயாளியிடம் போகக்கூடாது. பேஷ். அப்படியானால் நோய் தீர்வதுதான் எப்படி? போகட்டும். எமது பவானியை எமக்கு பதில் அனுப்பி வைக்கலாமா? ஓ, ரகசியம் வெளியாகாதென்றால் சரிதான். ஜெய்தம் சாகராடி.
பவானி, இதில் ஏதோ ஒரு பரம ரகசியம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நீ வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும், தெரியுமா? இதோ விபூதி. நீ அங்கே சென்று கொஞ்சம் பூஜையும் ஆர்ப்பாட்டமும் செய்வது போல நடித்து இந்த விபூதியை அவளது நெற்றியில் தடவு. ஆனால் கண்ணெல்லாம் காரியத்தில் இருக்கட்டும். வா. எமது பவானியிடம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறேன். அழைத்துச் செல். இன்னும் கொஞ்ச காலம் வாரத்திற்கு 2 முறை பூஜை நடத்த வேண்டியிருக்கும் என உமது ராணியாரிடம் சொல்லும். உத்தரவு சுவாமி.